வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ராஜா சாப். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் மூவியை வந்து கொடுக்குறோம், ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு ஹீரோ. இந்த படம் வந்து ட்ரெய்லரே வந்து எப்படி சில பேர் பொம்மை படம் மாதிரி இருக்குன்னாங்க. இந்த படம் ஹீரோயினோட ஒரு கரெக்டாக ஒரு பிரபாஸ் அங்கேருந்து கடைசியில் அந்த பங்களாவிலேருந்து தாத்தா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்தாரா, இல்லை என்ன ஆச்சு, இல்லை ஆடியன்ஸ் தேட்டரை விட்டு எஸ்கேப் ஆனாங்களா அப்படின்ற மாதிரி தான் படம் போகுது. படம் இது ஒரு பழைய ஸ்டோரி தான். இவ்வளோ கோடி பட்ஜெட், அவ்வளோ கோடி பட்ஜெட்ன்றாங்க. அந்த பட்ஜெட்டில் பாதி சம்பளம் இவர் வாங்கிடுறாரு. சரி, அவ்வளோ சம்பளம் நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி படத்தையாவது ஒரு படியாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறேன், பக்கத்தில் ஒருத்தர் உச்சின்னா என்னடா அவன் உச்சின்றான் போது சரி எழுது போனான். ஒன்றுக்கு வருது போல இருக்கு, போயிட்டு திரும்பி வருவான்னு பார்த்தா அதோட போனோம், திரும்பி தேட்டருக்குள்ளே வரல. பின்னாடி ஒருத்தன் உச்சின்னா அவனும் போனான், அவனுக்கு அர்ஜென்ட்டாக வருது போல இருக்குது, போனோம் பார்த்தா திருப்பி வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ள ஒரு 20 பேர் தேட்டரை விட்டு எழுந்து வெளியே போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அதில் ஒரு 25 பேர் எழுந்து வெளியே போயிட்டாங்க. படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து ஓடுறாங்க. இந்த இப்போ எவ்வளோ சினிமா பார்த்துருக்கேன், இந்த மாதிரி படம் வந்து பாதியிலே எழுந்து ஆடியன்ஸ் தேட்டரை விட்டு ஓடி நான் பார்த்ததே கிடையாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாவே தெரியாதவன் ஒருத்தன் கையில் கொடுத்தா கூட அவன் நல்லா டைரக்ட் பண்ணியிருப்பான் போல இருக்கு. சினிமா நாலேஜே இல்லாதவங்க கூட நம்ம சேனல் என்னன்னு பண்ணீங்கன்னா ராஜா சாப்பிட்டு 1.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.